Welcome to Jai Shriram Engineering College, where dreams take flight and futures are shaped. Here at Jai Shriram Engineering College, we don't just teach subjects, we ignite passions. The hands-on experience here is incredible. It's where theory meets reality, cut to a group of students working in a high-tech laboratory. Whether it's on the field or in the classroom, we strive for excellence in everything we do. Sports. At Jai Shriram Engineering College, diversity isn't just celebrated, it's embraced, because we believe that learning from each other enriches us all. Join us at Jai Shriram Engineering College, where every day is an opportunity to learn, grow, and make lifelong memories. Jai Shriram Engineering College, where your future begins today. நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, திருப்பூர் தாராபுரம் சாலையில் அவினாசிலிங்கம் பாளையம் அருகில் அமைந்துள்ளது ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி. கடந்த 6 ஆண்டுகளுக்கும் முன்பாக இக்கல்லூரியிலே புதிய நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த கல்லூரி வேகமாக வளர்ந்து வருகிறது. இப்படி வளர்வதற்கு காரணம் ஏழை எளிய மாணவர்கள் இந்த தாராபுரம் அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாது வெவ்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தேடி வந்து படிக்கிற அளவுக்கு இந்த கல்லூரி பல சிறப்பம்சங்களை கொண்டு வளர்ந்து வருகிறது. காரணம், சமீபத்தில் அட்டானமஸ் என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி உரிமையை பெற்று இக்கல்லூரி சிறப்பு தன்மையோடு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற பல பயிற்சிகளை தந்து அவர்கள் இங்கு கல்வி பயின்று வெளியேறும் பொழுதே ஒரு இன்ஜினியராக ஒரு தன்னம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய வெற்றியாளர்களாக இங்கிருந்து அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வர் அந்த திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வின்படி தமிழக அளவில் 7வது இடத்தை அதிக வேலைவாய்ப்பு உள்ள கற்றல் முறைகளை கொண்ட கல்லூரி அப்படின்ற அந்த தகுதியை தமிழகத்திலேயே 7வது இடத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கோவிந்தசாமி ஐயா இருக்கிறாங்க. வாங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா பார்க்கறது. ஐயா, கடந்த 6 ஆண்டுகள் நீங்க தலைவராக பொறுப்புக்கு வந்த பிறகு மாணவர்களுக்கு பல்வேறு சிறப்பம்சம் வாய்ந்த கற்றல் முறைகள், பயிற்சி முறைகளை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். சமீபத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி அதிக வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய கல்விகளை நீங்கள் கொடுத்து மாணவர்கள் இங்கிருந்து புறப்படும் போதே, இங்கிருந்து படித்து விட்டு செல்லும் பொழுதே ஒரு நல்ல ஊதியத்திலே அவர்கள் பணிபுரியும் படியான ஒரு பயிற்சி முறைகளை தருகிறீர்கள். சொல்லுங்க, எப்படி 6 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான மாணவர்களை நீங்கள் உருவாக்கி அந்த கற்றல் முறைகள்ல பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி பயிற்றுவிக்கிறீர்கள். அதை பத்தி சொல்லுங்க. இங்க ஆசிரியர்கள் சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்கள், அது மாதிரி அந்த ஆசிரியர்களை போட்டு இப்படி கல்வி பயிற்சி கொடுத்து அந்த கல்வியை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த பகுதியில் இந்த நான் எடுத்ததுக்கு பின்னாடி நான் நிறைய கட்டட அமைப்புகளை மாற்றிருக்கேன், ஆசிரியர்கள் நிறைய பிடிச்சி மாற்றிருக்கேன். இதெல்லாம் இதுக்கு ஒரு தனி திறமை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பெறுவதற்கு படிப்பு மட்டுமல்லாமல், ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்று ஒரு முழு நிறைய நிறுவனங்கள் உங்க கல்லூரியிலேயே வேலை வாய்ப்பு திருவிழா நடத்துற அளவுக்கு, படித்து கொண்டு இருக்கும் போதே அவர்களை வேலைக்கு அப்பாயின் பண்ற அளவுக்கு நிறைய நீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது எங்க பரணி ஹைட்ராலிக் கம்பெனி இங்க ஒரு யூனிட் போட்டிருக்கோம்.
எங்க போட்டிருக்கீங்க? இங்கே இதே காலேஜுக்குள்ளேயே ஓ, கல்லூரிக்கு உள் வளாகத்திலேயே பயிற்சி கொடுக்கிறோம். அதனால வந்து அதே சமயத்துல மீண்டும் அங்க பரணி ஐட்டாளுக்கு பசங்களை அனுப்பிச்சு ட்ரைனிங், கோவையில் அமைந்துள்ள பரணி ஐட்டாளுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறோம். வெளியே போகும்போது எங்க கம்பெனின்னு இல்லை, அது எந்த கம்பெனிக்கு வேணாலும் போற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அது வந்து அது ஒரு வெற்றியா எங்களுக்கு இருக்கு. அதனால வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் வந்து எங்க பரணி ஐட்டாளிக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் தான் வளர்றதுக்கு காரணம். நிறைய வெளி வட்டாரத்திலிருந்து நிறைய பேராசிரியர்களை, அறிஞர்களை வந்து அழைத்து வந்து இங்க வந்து நிறைய கூட்டங்களை நடத்துகிறீர்கள். இப்படி என்ன மாதிரியான கூட்டங்கள் வந்து மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? ஆளுகை திறனை அதிகரிக்கக்கூடிய, அவருடைய திறனை ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது? மாணவர்களுக்கு வந்து யாரு வீக்கா இருக்காங்களோ அந்த அந்த சூழ்நிலையில அந்த வாத்தியாரை கொண்டு வந்து இங்க பயிற்சி கொடுக்கிறோம். அந்த மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதுபோக நாங்க விளையாட்டு துறையிலையும் நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். விளையாட்டு ஆர்வலர்களுக்கு அந்தந்த நிபுணர்கள் மூலமாக நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. இப்போ சமயத்துல வெளியில போய் பையங்க வந்து விளையாண்டு பரிசுகள் நிறைய எடுத்துட்டு வந்து நிறைய விருதுகள் பெற்று வர்றாங்க. அவனு பையங்களை வந்து 7 மணி வரையில் நான் விளையாட விடுறேன். அப்பதான் வந்து அவன் போய் கல்வி கற்றதுக்கு ஆர்வமா படிக்கிறாங்க. அது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. இங்க ஆய்வகங்கள், லேப் வசதி, அதுல இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப கருவிகள், இவைகள் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க? அவங்க ஆய்வகங்கள்லாம் எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க? ஆய்வகங்கள்லாம் வேணுங்கிறது வாங்கி போட்டிருக்கிறது, அது தகுந்த ஆசிரியர்களையும் போட்டிருக்கோம். புரியுங்களா? அவங்க என்ன டவுட்னாலும் அதுக்கு வந்து எங்க ஆசிரியர் கேட்டு கத்துக்கிறாங்க. அது ஒரு சரியான வாய்ப்பு. இந்த கிராம பகுதியில் வந்து இந்த அளவுக்கு கல்வி கொடுக்கறது வந்து திருப்பூர் மாவட்டத்துல நாங்க ஒண்ணுதான். சமீபத்துல நீங்க வந்து தன்னாட்சி தகுதியை வந்து இந்த கல்லூரி, அது திருப்பூர் மாநகரத்திலேயே தன்னாட்சி கல்லூரியாக உயர்ந்திருக்கிறீர்கள். ஆமாங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதெல்லாம் வந்துங்க ஒரு தனி திறமை. புரியுதுங்களா? இல்ல, இந்த தன்மை வந்தாதான் அந்த தகுதியவே பெற முடியும் இல்லையா? ஆமா ஆமாங்க. அதான் வந்து அவங்க வந்து அட்டானம்ஸ் வாங்குறதுன்னா இந்த பகுதியில சின்ன வேலை இல்லை. புரிஞ்சுங்களா? அது மாதிரி அந்த மாதிரி கல்வியை கொடுக்கணும். அவங்கள வந்து எல்லா லேப்பும் செக் பண்றாங்க, என்னென்ன தகுதி இருக்குன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் அந்த தகுதியை வந்து கொடுக்குறாங்க. திருப்பூர் மாவட்டத்திலேயே நம்பர் 1 காலேஜ் நம்மளதான் சார். இல்ல, அந்த பேரை நீங்கள் பெற்று விட்டீர்கள். அதனாலதான் அந்த காணொளி. எதிர்கால திட்டங்கள் எதற்கா ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு எதிர்கால திட்டங்கள் எதாவது இருக்குதா? எங்களுக்கு ஒரு பெரிய பிளான், பெரிய லட்சியமே என்ன சார், இந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய மாணவர்களை இன்னும் சிறப்பா கல்வியை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். புரியுதுங்களா? அதுவும் விளையாட்டுத்துறையும் கொடுக்குறேன். மெயினா வெளியே போகும்போது சார் 80% வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்குறோம். புரியுதுங்களா? 20% அவங்க ஏதாவது பிசினஸ்க்கு போறோம்னு சொல்றவங்க, சுயதொழில் பண்ற விருப்பம் உள்ளவங்க பிசினஸ்க்கு போறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நாங்க நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றீங்க. மிக்க மகிழ்ச்சி. அந்த கல்லூரி நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வி.சி. கருப்பண்ணசாமி அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க சாரை பார்த்து நம்ம பேச போறோம். அண்ணா வணக்கம். 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 மிக்க மகிழ்ச்சி அண்ணனை சந்திக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்ம தொடர்ந்து நம்ம கல்லூரியை பற்றிய செய்திகளை நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு சிறப்பு தன்மையில கல்லூரி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த செய்தியையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கிலே தான் இந்த
நேர்காணல் அமைந்திருக்கிறது என்ன, சமீபத்துல கடந்த ஆண்டு நீங்கள் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய பரணி ஹைட்ராலிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலமாக பயிற்சி அளிக்கிறீர்கள் என்ற செய்தியை ஏற்கனவே நம்ம கொடுத்தோம். அந்த அடிப்படையிலே அவர்களை மிகச்சிறந்த பொறியாளர்களாக உருவாக்குவது மட்டுமல்லாமல் வெளியிடங்களிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெரும்படியான நீங்க வந்து கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த பேட்டி. சொல்லுங்க. நான் இந்த நான் முதல்வன் திட்டத்துல உங்களுடைய கல்லூரி 7வது இடம் அதிக வேலை வாய்ப்பை பெறுகிற கல்லூரி என்ற இடத்தை பெற்றிருக்கிறது. அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக இந்த வேலை வாய்ப்புடைய அடிப்படை என்னன்னா, நம்ம கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ரிச் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஒரு விவசாய குடும்பம், விவசாயத்தை சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சுற்றுப்புற வேலை வாய்ப்பை நம்பி இருக்கிற ஃபேமிலியில் இருந்தால் குழந்தைகள் வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து அவங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை தரத்துலேருந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய என்ஜினியரிங் படிப்புங்கிறது வந்து 4 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவு. அவங்க கனவு மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு. 40 வருஷம் வாழப்போகிற வாழ்க்கைக்கு வந்து அடித்தளம் தான் அந்த 4 வருஷம் வாழ்க்கை. அப்போ அந்த 4 வருஷம் படிக்கும்போது அந்த 40 வருஷம் வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒரு பேஸாக க்ரியேட் பண்ணோங்கிறது தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத வந்து படித்து முடிக்கும்போது கடைசியில் வந்து கம்பெனி கூட்டிகிட்டு வந்து வேலைவாய்ப்பை வாங்கி கொடுக்குறதுங்கிறது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரதில்லைங்க. நாங்கள் கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கிறது காரணம் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய நிறுவனம் ஒரு பங்கெடுத்தால் கூட கண்டிப்பாக இங்கே இருக்கிற எங்களுடைய கல்லூரியில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே வந்து தன்னோட குழந்தைகள் வந்து சொந்த எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்போட போகணுங்கிற முயற்சி வந்து இங்கே இருக்கிற டீம் அத்தனை பேர்த்துக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஹிஸ்ட்ரியாக கொண்டு வரலாம். அந்த ஹிஸ்ட்ரி என்ன பண்ணுறதுன்னா லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்குங்க. அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் ஜென்ரலாக வேலைவாய்ப்பை நோக்கி நம்ம வந்து எந்த கல்லூரி வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் வரும்போது தமிழ்நாடுல கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து அட்டானமஸ் ஆகிட்டோம். அப்போ அந்த அட்டானமஸ் ஸ்டேஜ் அந்த ரிசல்ட் வரும்போது இப்போ தான் சமீபத்தில் அட்டானமஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டுக்கு முன்னாடி வந்து நான் அட்டானமஸ் காலேஜில் 365 காலேஜில் வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுல தமிழ்நாட்டில் அங்கே 7வது இடத்தை பங்கெடுத்திருக்கோம். 7வது இடம் வந்திருக்கும். அது 7வது இடம் அப்படிங்கிறது மட்டுமே எங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லை. அந்த 7வது இடத்துல வரும்போது எங்கிட்ட படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேர்த்துக்கும் வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய திருப்தியும் சந்தோஷமுமே. ஸோ இதில் வந்து பங்களிப்பு என்ன அப்படின்னா எங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்து கூட்டிகிட்டு வருவோம். அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அப்போ வேலைவாய்ப்பு வரும்போது எந்த கம்பெனி என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்காக வந்து மோஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். இது மட்டுமே பத்தாது அப்படிங்கிறதுனால வந்து என்னன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் பரணியில் வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு ஒரு டிவிஷனை வந்து தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். இண்டஸ்ட்ரிகளை மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் அவங்க வந்து செயல்பட போகிற இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி வந்து இவங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து மோஸ்ட் வந்து எங்களுடைய கல்லூரியில் இருக்கிற டீமும் அங்கே பங்கெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க டீமும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி நீட் என்ன, இண்டஸ்ட்ரியுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இளைஞரை தயார் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். அது வந்து இன்னைக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குற கம்பெனியெல்லாம் முதல்ல ட்ரைனிங் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா வேலைவாய்ப்பு கொண்டு போவாங்க. இப்போ வந்து எல்லா நிறுவனத்துக்கும் அதுக்கெல்லாம் டைமும் இல்லைங்க. அதுக்கு வந்து மோஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனில் சில பன்னாட்டு நிறுவனங்களும் சரி வந்து கார்பரேட் நிறுவனங்களும் சரி வேலைவாய்ப்பை கொடுத்தா அன்னைக்கே வந்து பார்த்தோன்னா பையன் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது அந்த வேலையை வந்து மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சிக்க முடியாமையோ சில வந்து அந்த சூழ்நிலையை வந்து பார்த்தோன்னா சந்திச்சுக்க முடியாம சில குழந்தைகள் வந்து திரும்பி வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா வரும்போது கம்பெனிக்கும் ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து மோஸ்ட் வந்து சில சங்கடங்கள் வரும். அதே மாதிரி அவங்க அந்த பையனுக்கும் குழந்தைங்களுக்கும் சங்கடம் வருங்கிறதுக்காக அதை வந்து ஒரு நல்ல ட்ரைனிங்கா கொடுத்து அவங்கள வந்து 3வது வருஷத்துல இருந்தே தயார் பண்றோம். அவங்கள வந்து முழுமையடைய வச்சிருக்கோம். எப்படி நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, இந்தந்த துறைகள்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள அந்தந்த துறைகளுக்கு தயார் பண்ணுவீங்களா? பொதுவான
கற்றல் முறைகள் இல்ல பொதுவான கற்றல் முறைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பொதுவான கற்றல் முறைகள்ல வந்து மோஸ்ட் வந்து இருக்கிறது தான் கண்டிப்பா வேலை வாய்ப்புங்கிறது வாங்கி கொடுத்தா கூட அதுல சக்சஸ்ஃபுல்லா வரதில்லை. ஆனா இது வந்து என்ன கம்பெனிக்கு என்ன தேவையோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நாங்க ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். அந்த இன்ஜினியரிங் கம்பெனி வந்து மோஸ்ட் எங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மோஸ்ட் வந்து என்னன்னா எங்க ப்ராடக்ட் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் வந்து ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1ங்கிற ஸ்டேஜ் 7 வருஷமா தக்க வச்சுட்டு இருக்கோம். 8வது வருஷமா வந்து பார்த்தோன்னா நம்பர் 1ங்கிற ஸ்டேஜ் கஸ்டமைஸ் மிஷின் ஹைட்ராலிக் மிஷின் மேனுஃபேக்சரிங்ல நம்பர் 1ங்கிற ஸ்டேஜை வந்து 7 வருஷமா தக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு லாஸ்ட் இயர் வந்து யூரோப்பியன் ஆடிட்ல வந்து டாப் 12 இந்த வேர்ல்டுல வந்து பார்த்தோன்னா 12வது இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஒரு இந்தியன் கம்பெனி அந்த லெவலுக்கு போயிருக்கும். இப்போ இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எங்களால் கொண்டு வர முடியும்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூஷனையும் அந்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நோக்கி தான் நாங்கள் டிராவல் பண்றோம். அப்போ அந்த வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக செயல்படுதுங்கிறது வந்து வெறும் பேச்சளவில் மட்டுமே இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ஜினியரிங் துறை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகள் இருக்கு. ஆனால் கல்லூரிகளுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து வந்து அதை சொல்லித்தரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டி கூட கிடையாது. அவங்க வந்து மோஸ்ட் வந்து அவங்களுக்கே வந்து இண்டஸ்ட்ரி விசிட் பண்ண முடியாத போது அப்ப இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு பாடம் நடத்தி மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு உருவாக்க முடியறதில்ல. அப்போ அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனா வேலை வாய்ப்பு இங்க இருக்கிற ட்ரைனிங் சென்டர் மட்டும் பார்த்தாம எங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து அங்க ஒரு டிவிஷன் இல்லாம இப்போ காலேஜ்லயே வந்து மோஸ்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு தேவையான இப்போ எங்களுடைய மிஷின் தயார் பண்றோம். அந்த மிஷின் தயார் பண்றோடைய எலக்ட்ரிக்கல் பேனல் வந்து இப்போ எங்க காலேஜில் தான் தயார் பண்ணி போகுது. அருமைனா அப்போ அந்த பையனுக்கான ட்ரைனிங் வந்துருது. அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் அசம்பிள் பண்ணும்போது இப்போ எங்களுக்கு வந்து அந்த பரணியில வந்து ஒரு 2 இன்ஜினியர் வந்து அந்த ஒரு பேனல் அசம்பிள் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் வரும். அப்போ அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்கள் எங்க குழந்தைகளுக்கு கொடுத்துறோம், எங்க ஃபேக்கல்ட்டி கொடுத்துறோம். ஸோ அப்போ ஒன்றும் வந்து பார்த்தோன்னா அவங்க எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணும்போது சில இங்க படிக்கிற சில மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா பார்ட் டைம் வேலைக்கு போறாங்க. அப்போ அந்த பார்ட் டைம் வேலையை வந்து நம்ம இங்கேயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். ஒன்றும் அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கான செலவுகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்டா வந்து பார்த்தோன்னா அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்லயே நாங்கள் வந்து அந்த செலவினங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு பேனல் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சீமென்ஸ் இப்போ அடுத்தது வந்து ப்ரோக்ராமிங் பிஎல்சி ப்ரோக்ராமிங் ஒரு மிஷினை இயங்க வைக்கிறதுக்கான ப்ரோக்ராமிங் சென்டர் வந்து மோஸ்ட் வந்து எங்க இண்டஸ்ட்ரியில இருக்கு. எங்க இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ஜினியர்ஸ் மேலே அதில் ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய கேப். எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமிங் இன்ஜினியர் எங்களுக்கே ஷார்டேஜ் இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் இன்ஜினியர் வேணும், அன்னைக்கு டேட்டா லாக்கிங் இன்ஜினியர் வேணும். அப்போ எல்லாத்துமே அது வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட சம்மந்தப்படுது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்படுது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சம்மந்தப்படுது. இதில் வந்து மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கும்போது டேட்டா சயின்ஸ் அப்படிங்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்படுது. வந்து இதை ஒரு இயங்க வைக்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அப்போ எல்லா இன்ஜினியரிங்க்கும் உள்ள வந்துருது. அப்போ அந்த எல்லா இன்ஜினியரிங் உள்ள வர காமன் சப்ஜெக்டை வந்து திருப்பி நம்ம கல்லூரியிலேயே ஒரு ப்ராக்டிக்கலா வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் சென்டர் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி சீமென்ஸ் வந்து ஒரு வெல் நோன் ரெப்யூட்டட் த வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து இங்கே கொண்டு வரோம். அதுக்கான பேப்பர்லாம் சைன் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அந்த ட்ரைனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ பேனல் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோக்ராமிங் பண்ணி இங்கே வந்து பேனல் சப்ளை பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து மிஷினில் மாட்டினா மிஷின் ஓடும். அப்போ அங்க வந்து 10 இன்ஜினியர்ஸ் பண்ண வேண்டிய வேலை இங்க வந்து 10 குழந்தைங்க பண்றாங்க. அப்போ அந்த 10 குழந்தைங்க வந்து மோஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளோட வந்து இப்போ இந்த ட்ரைனிங்காக வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த ட்ரைனிங் சென்டர் பத்தி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ரிசர்ச் சென்டர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த சீமென்ஸ் உடைய அதிகாரி வந்திருந்தாரு. அவருடைய சிஸ்டம் ஹவுஸ் உடைய மேலதிகாரி இருக்காரு. அவர்கிட்ட வந்து நாங்க இந்த மாதிரி எங்க குழந்தைகள் பேனல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு வந்து கூப்பிட்டு எங்களுக்கு வந்து உங்க குழந்தைங்களை வந்து பேனல் பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் வீக் நடந்தது. ஒரு வாரத்துல வந்து மோஸ்ட் வந்து ஒரு வாரம் அவங்ககிட்ட போய் வந்து மோஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி அப்ப என்னாச்சு, சீமென்ஸ் மாதிரி ஒரு வேர்ல்டு ரெகக்னைஸ் கம்பெனியில நமக்கு தெரியாமே நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா ஈவன் சீமென்ஸுக்கு அவங்க பேனல் பண்றாங்க, சீமென்ஸுக்கு ப்ரோக்ராமிங் பண்றாங்க. அப்படிங்கும்போது நாங்க எப்படி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா வந்து வேர்ல்டு வைடு மிஷின் கொடுக்க முடியுதோ அதே மாதிரி எங்க குழந்தைங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கிருந்து உருவாக்குற இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ட்ரெயின் இன்ஜினியர்ஸா வருவாங்கங்கிறது வந்து கம்பெனியோட நம்பிக்கைக்கு வந்துருச்சு.
அப்போ கம்பெனிகள் வந்து பார்த்தோன்னா கம்பெனி வந்து தானா வாய்ப்புகளை இப்போ வந்து இந்த வருஷம் வந்து டிவிஎஸ் குரூப்ல எடுத்திருக்காங்க. ஸோ வந்து மதர்சன் குரூப் நேத்திக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. மதர்சன் குரூப் இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களும் உள்ள வருது. அதே மாதிரி வந்து கார்பரேட் நிறுவனங்கள் உள்ள வருது. அப்ப இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நம்மளை தேடி இங்க இருக்கிற ஜெய்ஸ்ராவில் படிக்கிற குழந்தைங்க வந்து வெறும் படிவறிவு மட்டும் இல்லை, கண்டிப்பா அவங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது கம்பெனிகளுக்கு, எங்களை சார்ந்த கம்பெனிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ட்ரைனிங் அதை வந்து பார்த்தோன்னா இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் சென்டர் கொண்டு வந்திருக்கோம், டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் கொண்டு வந்திருக்கோம். அந்த டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர்ல என்ன வேலை வாய்ப்பை நோக்கி அவங்க போறாங்களோ அந்த வேலை வாய்ப்புக்கான பர்டிகுலர் ட்ரைனிங்கை அந்த ட்ரைனிங் சென்டர்ல, அந்த டெக்னாலஜி அந்த ட்ரைனிங் சென்டர்ல கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் சென்டர்ல வேலை போய் கொடுக்கும்போது நாளைக்கு காலையில வந்து வேலை வாய்ப்பை நோக்கி ஒரு இளைஞர் போறாருன்னா அவர் வந்து நாளைக்கு காலையிலேயே அந்த வேலையை எடுத்துக்க போனோடனே ஜாயின் பண்ணோடனே அந்த யாருக்கு அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் வேண்டியது இல்லை. எந்த அதே மாதிரி ஒரு வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, ஒரு நிறுவனம் இருந்தா எங்க இண்டஸ்ட்ரியில ஒரு சேஃப்டி ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும், ஒரு கம்பெனிக்கு என்ன சேஃப்டி ரெக்குயர்மெண்ட் வேணும், குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும், வந்து சில பேர் ட்ரெஸ் டிசிப்ளின்ல இருந்து ஒர்க் டிசிப்ளின் இருந்து டைம் டிசிப்ளின் இருந்து எல்லாத்தையும் எஜுகேட் பண்றோம். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோட நீடு வந்து வெறும் வேலை வாய்ப்புல வந்து பார்த்தோன்னா அவங்க செய்யற வேலை மட்டும் இல்ல, அவங்களுடைய டிசிப்ளினும் சேர்த்து முக்கியம். அதை எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் வந்து பத்திரமா வந்து இங்க எஜுகேட் பண்றோம். மிக்க மகிழ்ச்சி, கேட்கவே வியப்பாக இருக்கிறது. ஏன்னா படித்து முடித்து வேலை தேடி இருந்த காலங்கள் போய் இங்கேயே வந்து நாங்களே எடுத்துக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்ல படிச்ச மாணவர்களை நாங்களே ஏன்னா இங்கே உருவான மாணவர்கள் முழுமையான ஒரு பொறியாளராக உருவாகி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறுவனங்களிலே பரவி இருப்பதைத்தான் நான் வந்து ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. உங்களுடைய மிகப்பெரிய நோக்கத்துக்கு பின்பாக உங்களுடைய இந்த கல்லூரி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய கூட்டு முயற்சி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுன்னு ஒரு பதிவு சொன்னீங்க. வாங்க நேயர்களே, இக்கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் மதிப்பிற்குரிய திருமலை அங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா கொங்கு மண்டலத்துல அவினாசிலிங்கம் பாளையத்துல இருந்து நீங்க வந்து மாணவர்களை உருவாக்கி வழங்குவது தமிழகத்துக்கே ஒரு பெரிய பெருமை. சொல்லுங்க, இக்கல்லூரியில இந்த பேர் எடுப்பதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற கற்றல் முறைகள், இக்கல்லூரியினுடைய சிறப்பம்சங்கள். மிக்க நன்றி. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 பில்லர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம், ஒரு அஸ்திவாரம் மாதிரி. முதல் பில்லர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸு, 2வது பில்லர் அப்படிங்கிறது ஃபேக்கல்டி மெம்பர்ஸு, 3வது பில்லர் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, 4வது பில்லர் மேனேஜ்மெண்ட். எங்களை பொறுத்தவரை ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரை இந்த 4 பில்லரும் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களோட கல்லூரி பார்த்தீங்கன்னா தரச்சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரெடிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக் அப்படின்னு அக்ரெடிடேஷன் இதில் வந்து நாங்கள் வந்து ஏ கிரேடு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து என்பிஏ அக்ரெடிடேஷன் ப்ராசஸும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். போன வருடம் வந்து எங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்டு யூஜிசிலேருந்து அட்டானமஸ் கன்ஃபர்மெண்ட் வந்திருக்கு. இந்த அட்டானமஸ் கன்ஃபர்மெண்ட் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் காலேஜுக்கு. நாங்கள் இப்போவே நிறையா வேல்யூ ஆடட் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும்போது நாங்கள் நிறைய கோர்சஸ் வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸை நாங்கள் வந்து நடத்தலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலிமா நாங்கள் ஃபண்டு வாங்கியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 6 நாள் ப்ரோக்ராமு. நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தி நாங்கள் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் வந்து அவங்க வந்து வெளியில் அனுப்புறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ஸ்கில்லிங் வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து பண்ணுறோம். அதாவது பையன் வந்து அகாடமிக் மட்டும் படித்தா பத்தாது, அப்ஸ்கில்லிங் வந்து ரொம்ப முக்கியமாக வேணும். நியூ டெக்னாலஜிஸ் உள்ளார கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி சென்டர் ஃபார் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம காலேஜ் வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் நிறைய இது பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்சி சீமென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், ஃபெஸ்டோ லேப் ஃபார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் உள்ளார கொண்டு வரும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் எங்கள் கல்லூரியில் முதல்ல இயங்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் பசங்க வந்து உள்ளார வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, படிக்கும் போதே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ இயர்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் வந்து நம்மளோட கல்லூரி உள்ளாரியே நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் நாங்கள் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் நாங்கள் உள்ளார நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரி கனெக்டிவிட்டி எங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ளார வராங்க. அதனால பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. டிவிஎஸ், டிசிஎஸ் குரூப்ஸு, மதர்சன் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ளார எங்களுக்கு வராங்க.
இதெல்லாம் தாண்டி நம்ம பசங்களை வந்து சாஃப்ட்வேர் இப்போ வந்து நிறைய மோகம் நிறைய இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மோகம் நிறைய இருக்குது. அதனால சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு ட்ரைனிங் வந்து அகாடமிக்ஸ் இல்லாம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஒரு தனி டிவிஷன், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் டிவிஷன் அப்படின்னு சொல்லி நாங்க தனியா ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது ஆரம்பிச்சு இப்ப அட்டானமஸ் ஆயிட்டனால செகண்ட் செமஸ்டர்ல இருந்தே நாங்க கரிக்குலம்ல ஒவ்வொரு சி லாங்குவேஜ், டிபிஎம்எஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜ் உள்ளார இன்கார்பரேட் பண்றதுனால ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பையன் வந்து பிளேஸ் ஆகிடுவான். பிளேஸ் ஆகும்போது அவங்க பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு செயல் பண்ண போறோம் அப்படின்னா அந்த செயலோட வலிமையும் நம்ம கூட இருக்கிறவங்களோட வலிமையும் நம்ம செயலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களோட வலிமையும் நம்ம பக்கத்துல நிக்கிறவங்க அது நம்ம எப்படி செய்ய முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வலிமையும் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வைஸ் சேர்மன் சார் அப்படின்னு ஒரு பெரிய எங்களுக்கு சப்போர்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரால் எங்களால வந்து இதுக்கு இவ்வளவு தூரம் செய்ய முடியுது. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாகவும் ஒரு உதாரணமாகவும் எங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்காரு. இந்த மாதிரி பண்றதுனால இன்னொரு ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்திலேயே வந்து இந்த தமிழ்நாட்டுல எங்க கல்லூரி வந்து முதன்மை கல்லூரியா வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மிக அருமையா, ரொம்ப அழகா உங்களுடைய நோக்கங்களையும் செயல் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் உங்களுக்கு கிடைக்கிற நிர்வாக தரப்புல இருந்து கிடைக்கிற உத்வேகத்தையும் மிக அழகாக விளக்கியமைக்கு நன்றி. நேர்களை நிறைய தகவல்கள் ஜெய் ஸ்ரீராம் கல்லூரியினுடைய நிர்வாகம், பயிற்சிகள், அவங்க கொடுக்கக்கூடிய சிறப்பம்சமான கற்றல் முறைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இக்கல்லூரியினுடைய தலைமை நிர்வாக அலுவலர் திரு சந்திரசேகர் சார் இருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்டையும் நம்ம பேசிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நம்ம கல்லூரியை பற்றி, ஜெய் ஸ்ரீராம் கல்லூரியை பற்றி உங்களுடைய கருத்துரை எப்படி இந்த சிறப்பம்சங்களுக்கு காரணமாக அமைவது என்ன? வணக்கம். இப்போ எங்களோட கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில்மிகு அமைப்போட ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு வருது. இதுக்கு எங்களுடைய மேனேஜ்மெண்டோடைய சப்போர்ட் ரொம்ப உதவியா இருக்குது. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் சரௌண்டிங் 70 கிலோமீட்டர்ல இருந்து நாங்கள் வந்து எங்கள் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். மிக குறைந்த விலையில மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இங்க இருக்கும் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், மற்ற திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே முதன்மை தேர்வு மையமாக எங்களுடைய கல்லூரி இயங்கி வருகிறது. ஏனென்றால் எங்களுடைய அவினாசிபாளையத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எங்களுடைய கல்லூரி அமைந்துள்ள ஒரு காரணத்தினால் இங்கு கவர்மெண்ட் எக்ஸாம், பிஜி நீட் போன்ற முதன்மை தேர்வுகள் அனைத்துமே எங்களுடைய கல்லூரியில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையானது ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப், ஹை கட் ஆஃப் ஸ்காலர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், இது போன்ற நிறைய ஸ்காலர்ஷிப்பை மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய கல்லூரியில் மாணவர்கள் தங்கும் விடுதியினை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களுடைய விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். இங்க இருக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நாகர்கோயில், தேனி, திருச்சி போன்ற மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்தும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100லிருந்து 150 மாணவர்கள் வருடம் முழுவதுமே எங்கள் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த மற்ற மாணவர்களுக்கும் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக மாணவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று பரிசுகளையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இது அனைத்திற்கும் எங்களது கல்லூரி முன்னுதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது கல்லூரி முதன்மை கல்லூரி நிர்வாகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய வைஸ் சேர்மன் சார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்களுடைய கனவுகளை எளிதாக விரைவாக நனவாக்கி கொள்ளுகிறக்கூடிய, ஏன்னா இலக்கு வந்து மாணவர்களை மிகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கு, அதுக்கு தகுந்த அனுபவம், கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. இப்போ பரணி ஹைட்ராலிக் மூலமாக அவர்களுக்கு திறம்பட பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் கல்லூரி மேல, கற்றல் முறை மேல ஒரு ட்ரஸ்ட் ஏற்பட்டு இருக்கிறது தான் அவங்க வந்து இவ்வளவு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு பெறுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இங்க உருவாகி இருக்கிறது. உங்க எல்லோருடைய முயற்சியினாலே அது நிச்சயமாக இந்த கனவு நனவாகும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். நன்றி. வணக்கம். 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 வணக்கம்.